ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரண்டையில் பொடி செய்ய போகிறோம். பிரண்டை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம பிரண்டையை நார் எடுத்து கழுவி நார் எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு அரைக்கட்டு பிரண்டை. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஜாமான் சேர்த்து அரைச்சிக்கலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் மிளகாவத்தை ஒரு 15-20 மிளகாவத்தை எடுத்துக்கணும். குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் 20 பீஸ் எடுத்துருக்கிறேன். பொரிக்கடலை 50, இது வறுக்க தேவையில்லை. எள்ளு வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல், பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு நம்ம 50 உளுந்து வறுத்துக்கிறோம். எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் சூடாகவும் அப்புறமா நம்ம மிளகா இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதில் உளுந்து கொஞ்சம் லேட்டாக தான் வறுபடும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம பிரண்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். பிரண்டை வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அப்புறம் ஆற வச்சு நம்ம அரைக்கணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும்னா அது நல்ல கலர் மாறணும், சுருங்கி வரணும். இப்போ காஞ்சதுலேயே அது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுலேயே பாதி சுருங்கிடுச்சு. நான் வதங்குறதுல பாதி சுருங்கணும். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தோம்னா அப்பப்போ பிரட்டி விடணும். அப்போ தான் ஒரே மாதிரி பிரண்டை வதங்கும். இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. மாறவும் நம்ம இந்த கருவேப்பிலை மிளகா இதெல்லாம் போட்டுக்கலாம். எள்ளை வந்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கணும். எள்ளும் புளியும் லாஸ்ட்டில் போட்டுக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸு சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துக்கணும். பிரண்டை பொடினால் எள்ளு, பெருங்காயப்பொடி இதெல்லாம் இதோட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பிரண்டையும் பாதி வதங்கி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வதங்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் வதங்குச்சுன்னா அப்புறமா நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, பொன்னிறமாக நல்லா எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கிடுவோம். பிரண்டையும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு சுருளணும். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்கணும். பொரிக்கடலை மட்டும் நம்ம வறுக்கக்கூடாது, நம்ம அரைக்கிறப்ப இதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஜாடியில் போட்டு பிரண்டையையும் இந்த மசாலையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இதை சுத்தம் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த 50 பொரிக்கடலையை அதில் சேர்த்து அரைச்சிக்கிறோம். பொடி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக எடுத்துக்கிறோம். குருணையாக அரைச்சி நம்ம இதை எடுத்துக்கிறோம். பிரண்டை பொடி நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நம்ம கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்லாம். அதனால் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை வந்து ரொம்ப கால்சியம் சத்தானது, அதனால் நம்ம டெய்லி சேர்த்துக்கிறதா நல்லது. சாதத்தில் போட்டு கூட நெய் போட்டு சாப்பிடலாம். தோசை, இட்லி இந்த மாதிரி டிஃபன்களுக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.